CA Foundation Maxல indices இந்த சாப்டரில் 21st sum 1 minus of 1 minus of 1 minus x square the whole power minus 1 the whole power minus 1 the whole power minus half is equal to x 1 by x 1 none. இது வந்து கவனமாக ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக எடுத்து நம்ம போடணும். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 மைனஸ், அப்புறம் ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 மைனஸ், அப்புறம் சாதாரண ப்ராக்கெட்டில் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் மைனஸ் 1, இதை மூடி திரும்ப -1, இதுக்கு -12. இதுதான் நான் திரும்ப அந்த சம்மை தான் எடுத்து உங்களுக்கு இங்கே எழுதியிருக்கேன். இப்படி கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் எடுத்துக்கணும். சின்ன ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு என்ன பவர் இருக்குது, -1 இருக்குது. இந்த ப்ராக்கெட்டுக்கு என்ன பவர் இருக்குது, இதெல்லாம் மறைச்சிருக்கேன். என்ன பவர் இருக்குது சின்ன ப்ராக்கெட்டுக்கு, -1. 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் -1. அப்போ இது எப்படி எழுதணும், 1 by 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். இதுக்கு அடுத்து இந்த ப்ராக்கெட் முடிஞ்சு போச்சா, இதுக்கு அடுத்து நீங்கள் ஃப்ளவர் ப்ராக்கெட் எடுத்துக்கணும். ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது என்ன, ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது 1 மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் -1. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை மட்டும் எடுத்துக்குவோம், அப்புறம் அதுக்கப்புறம் உள்ள பவர் எடுத்துக்குவோம். இப்போ ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 மைனஸ், இந்த சின்ன ப்ராக்கெட் இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், 1 by 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுட்டோம். இது எல்லாமே சேர்ந்து என்னது, 1 by 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து இங்கே அப்படி மல்டிப்ளை ஆயிரும். இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த 1ஓட அப்படி மல்டிப்ளை ஆயிரும். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் -1ன்னு வந்துடும். இப்போ இந்த 1ம் இந்த -1 அடிபட்டுரும். மிச்சம் இருக்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, அதாவது 1 மைனஸ் 1 மைனஸ் 1 -1, இது என்னவா வந்திருக்கு இப்போ நமக்கு ரிசல்ட்டு, எக்ஸ் ஸ்கொயர் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக வந்திருக்கு. முதல்ல இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா, இப்போ இதுக்கு என்ன பவர் இங்கே, இதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு பாருங்கள். இதுக்கு என்ன பவர் இங்கே, -1. இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டோட பவர் என்ன, -1. இப்போ தான் நான் வந்து பவரை ரைஸ் பண்ண போகிறேன். 1 மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் -1 த ஹோல் பவர் -1. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பவர் என்ன ஆயிரும், -1 ஆயிரும். -1ன்னு வந்துட்டா இதை ரெசிப்ரோக்கலாக எழுதிட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவல். -1 வரையில் இது என்ன பண்ணிடலாம், ரெசிப்ரோக்கலாக எழுதிடலாம். இப்போ நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குது, 1 மைனஸ் ஆஃப் இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கா 1 மைனஸ் ஆஃப் இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் இருக்கா. இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் அடுத்து நமக்கு வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் பவரை ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தால் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மல்டிப்ளை ஆயிரும். மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இந்த மைனஸ் வந்து ரெண்டுக்கும் காமன், அதனால ப்ராக்கெட் போட்டிருக்கேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் -1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். 1 by 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் -1. இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்திருக்கு, அதை விட்டுட்டேன் பாருங்கள். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் -1 பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 -1 அடிபட்டுரும். அப்போ உள்ளே என்ன இருக்கும்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை விட்டுட்டேன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக இருக்கும். அப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். 1 ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு ஆயிரும். அப்போ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு போனோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் அடிபட்டு 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட பவர் என்னென்னா -12. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ -12ன்னு போட்டு கண்டுபிடிக்கணும். 1 by எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் -12. இது என்ன இதை வந்து ப்ளஸ் ஹாஃபாக எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதி இதை ப்ளஸ் ஹாஃபாக எழுதணும், அவ்வளோதான். இதை பாசிட்டிவ் பவராக மாற்றணும்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல் எழுதணும்.
அப்போ 2ம் 2ம் அடிபட்டு ஆன்சர் எக்ஸ். மொத்தத்தில் இதுக்கு ஆன்சர் எக்ஸு. ஆனால் இது ரொம்ப பொறுமையாக போடணும். ஆப்ஷன் ஏ. நான் திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் விட்டுறணும். இந்த 1 - x² எடுத்துக்கணும். அதை ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ண வராது, அதனால் அது அப்படியே தான் இருக்கும். இப்போ அப்படியே நகட்டி அதனுடைய பவர் எடுத்துக்குங்க. இப்படி வச்சுக்கணும். 1 - x² the whole power -1. அப்போ அது எப்படி எழுதுவோம் நம்ம? 1/1 - x²ன்னு எழுதியாச்சு. அப்போ இந்த இடத்துல இதுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? 1/1 - x² வந்துருச்சா? அப்போ இப்போ அடுத்து கையெடுத்தோம்னா ஃப்ளவர் ப்ராக்கெட் வருது. அந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டை பவரை மறைச்சிக்குங்க. இப்போ 1 - இந்த நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல அந்த சின்ன ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும்னு 1/1 - x², அதை போடணும். 1 - x², இதை போடணும். இப்போ இதுக்கு 1 - x² எல்சிஎம். அப்போ இந்த 1 - x² அப்படியே இங்கே மல்டிப்ளை ஆகி 1 - x² -1/1 - x² வந்துடும். இந்த 1 இந்த -1 அடிப்பட்டு -x²/1 - x²ன்னு வந்துடும். அதாவது எதுக்கு? இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்கு -x²/1 - x²ன்னு வந்துடும் இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டில். இப்போ இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்கு பவர் என்ன? -1. அப்போ இந்த -x²/1 - x²க்கு -1 ரைஸ் பண்ணால் இதை தலைகீழாக எழுதுனா இது ப்ளஸ் ஆயிரும். 1 - x²/- x². இப்போ இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டோட பவரும் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வரணும், பவரை மறைச்சிக்கிட்டு. அப்போ 1 - என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1 - இதை கண்டுபிடிச்சிருக்கோன்னா இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1 + 1 - x² x² ஆயிரும். எல்சிஎம் எடுக்கும்போது இந்த x² இங்கே மல்டிப்ளை ஆயிரும். இப்போ இந்த x² - x² 1/x² ஆயிரும். அப்போ இது வரைக்கும் இந்த பவரை மறைச்சிக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லாகவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/x²ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 1/x²க்கு என்ன வரும்? -1/2ன்னு வரும். அப்போ இது x² the whole power 1/2ன்னு வரும். இந்த 2ம் 2 அடிபட்டு ஆன்சர் வந்து எக்ஸு. இந்த மாதிரி இவ்வளோ பொறுமையாக நம்ம கண்டுபிடிச்சாதான் இதுக்கு ஆன்சர் எக்ஸுன்னே வரும்.